ஸோ இந்த மாதிரி நீங்களும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க படிக்கும்போது. நான் ஆல்ரெடி இதை ஃபுல்லா படிச்சு வச்சதுனால இது மாதிரி உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி என்னால் கொடுக்க முடியுது. நீங்களும் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா, சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி அனலைஸ் பண்ண முடியும். ஃபைனலா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கும்போதும் இந்த மாதிரி படிச்சுக்கலாம். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பவர் சிஸ்டம் நீங்க படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் வேற மாதிரி பார்த்துப்பீங்க. நான் இங்க வந்துட்டு ஒரு 3 ஃபேஸ் லெவல்ல கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். 3 ஃபேஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் வியூல கொடுத்துருக்கேன். வெர்டிகலா நீங்க மேல இருந்து கீழ வரைக்கும் படிச்சிருப்பீங்க, அதை நான் இந்த மாதிரி ஈஸியா கொடுத்துருக்கேன். ஸோ ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் பார்ட், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட் இது நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லையா. ஆல்டர்னேட்டர்ஸ், மோஸ்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ் வந்து 11 kV அரௌண்ட் தான் ஜென்ரேட் பண்ணும். 11 kV, 11.5 kV, 12 kV இந்த ஜெனரேட்டிங் வோல்டேஜ் தான் நம்மளால பண்ண முடியும். ஜென்ரேட் பண்ணும்போது அதிகமான வோல்டேஜ் பண்ண தேவையில்லை, பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட ஜெனரேட்டிங் வோல்டேஜா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஜெனரேட்டர்ஸை நம்ம பேரலல்ல கனெக்ட் பண்ணி தான் பஸ் ஃபார்ம் பண்றோம். அதுல இருந்து தான் நம்ம லோவர் சைடுக்கு பவர் எடுக்க போறோம். ஸோ இவ்வளோ ஜென்ரேட் பண்றது ஒரு ஜென்ரேட்டரோட சைஸ் லிமிட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கு. இந்தியாவில் மோஸ்டா 11 kV ஜென்ரேட்டர்ஸ் தான் எல்லாமே 90%. அப்புறம் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமா நம்ம ஸ்டெப் அப் பண்றோம். ஒவ்வொரு ஸ்டேஷன்ல ஒரு மாதிரி ஸ்டெப் அப் பண்றோம். 132 kV or 220 kV அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த நீட். அண்ட் இந்த ஸ்டெப் அப் பண்ண வோல்டேஜ் தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்றோம். ஸோ நீங்களே இங்க பார்க்கலாம், ஹை வோல்டேஜ் தான் எப்பவுமே டிரான்ஸ்மிட் பண்றோம். ஜென்ரேஷன் சைடு நமக்கு வோல்டேஜ் இவ்வளவுதான், லோ வோல்டேஜ் தான். அது நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது கொஞ்சம் ஹை வோல்டேஜா மாத்தி தான் டிரான்ஸ்மிட் பண்றோம். அதுக்கான ரீசன்ஸை நம்ம கீழே பார்க்கலாம். அண்ட் சில இடத்துல டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ரெண்டா டிவைட் பண்ணிருப்பாங்க, பிரைமரி டிரான்ஸ்மிஷன், செகண்டரி டிரான்ஸ்மிஷன் சொல்லிட்டு. டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை மாடல் பண்றதுதான். இதை பாருங்க, இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை இண்டக்டர் ஒரு ரெசிஸ்டர் போட்டு ரெப்ரசென்ட் பண்றோம். அப்கோர்ஸ் கெப்பாசிட்டரும் இருக்கு, பட் அதை இங்க ரெப்ரசென்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கெப்பாசிட்டர் எஃபெக்ட் எப்ப நடக்கும், ஒரு கண்டக்டர் வந்துட்டு கிரவுண்டோட பார்க்கும்போது, சேர்த்து பார்க்கும்போது, இல்ல ஒரு கண்டக்டருக்கும் இன்னொரு கண்டக்டருக்கும் நடுவுல இருக்க அந்த ஏர் கேப்ல எஃபெக்ட் இருக்கும்போது அந்த கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். பட் மெட்டீரியல்ல நம்ம அந்த கெப்பாசிட்டரை மாடல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் நம்ம வெறும் இண்டக்டரும் ரெசிஸ்டன்ஸும் போட்டு இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, நான் சொல்றது புரியுதா? ஆரும் எல்லும் போட்டிருக்கோம், அதுக்காக சி இல்லைன்னு கிடையாது, சி இருக்கு. பட் அதை நம்ம இங்க டிசைன்ல காட்டல, ஒமிட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். மேபி வெரி நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒமிட் பண்ணிக்கலாம். பட் எல்லா கேஸ்லயும் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படி பண்ண முடிஞ்சா நம்ம கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனே பண்ண மாட்டோம் இல்லையா. ஆனா நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன் இருக்கு டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ்ல. அப்ப கெப்பாசிட்டன்ஸை ஒமிட் பண்ண முடியாதுன்றது அதுக்கு மீனிங். அடுத்தது டிரான்ஸ்மிஷன் முடிஞ்சு அடுத்து என்ன ஆகும், ஸ்டெப் டவுன் பண்ணுவோம் யூசிங் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் என்டர் ஆனதுமே ஸ்டெப் டவுன் பண்ணிக்குவோம், பண்ணிட்டு அண்ட் தென் இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த யூசர்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ். பட் கன்சியூமர்ஸ் வந்து இங்கேதான் எண்ட் யூசரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எண்ட்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சம் கன்சியூமர்ஸ், அதாவது ரொம்ப ஹை வோல்டேஜ் கன்சியூமர்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருந்தே கூட கனெக்ஷன் எடுத்து கொடுக்க முடியும். ஸ்பெஷல் கேசஸ் இல்லையா. ஹை வோல்டேஜ் கன்சியூமர்ஸ்னா யாரு, இண்டஸ்ட்ரீஸ் இல்ல பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ், ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல இருந்து எடுக்காம டைரக்டா டிரான்ஸ்மிஷன் சைட்ல இருந்தே கூட எடுத்து கொடுக்குறோம். ஸோ ஓவரால் ஸ்ட்ரக்சர் இதுதான். என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஜெனரேட்டிங் ஸ்டேஷன், ரிசீவிங் ஸ்டேஷன், சப்ஸ்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன், அண்ட் ஃபைனலி யூசர்ஸ். ஸோ சில புக்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரைமரி டிரான்ஸ்மிஷன், செகண்டரி டிரான்ஸ்மிஷன் ரெண்டா பிரிச்சுப்பாங்க டிரான்ஸ்மிஷனையே. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சைடும் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க. அங்க வோல்டேஜ் லெவல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் லெவல்ஸ் இதெல்லாம். இதுதான் ஈக்கமானா அப்படிலாம் கிடையாது. 6.6 kV கூட ஸ்டெப் டவுன் பண்றோம், சில இடத்துல 3.3 kV கூட ஸ்டெப் டவுன் பண்றோம், 330 வோல்ட் கூட நம்ம கொடுக்குறோம் சில இடத்துல. இந்த யூசர்ஸ் வந்து நார்மலா நம்மளோட டொமஸ்டிக் பர்பஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ஆனா 230 வோல்ட்டும், 3 ஃபேஸ் இருந்தா 415 வோல்ட்டும் நம்மளுக்கு வோல்டேஜ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் லெவல்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குல்ல, ஏன் இந்த லெவல்ல யூஸ் பண்றோம், ஏன் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல செட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு கிரிட் கோட்ஸ் ஒன்று இருக்கும்.
பவர் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா கிரிட் கோட்ஸ் இருக்கும். கிரிட் கோட்ஸ்ன்றது வந்துட்டு கிரிட் ஆர் டிரான்ஸ்மிஷன் லைன். டிரான்ஸ்மிஷன் லைன் சொல்லும்போது we are mentioning something from one generator to ஒன் ஜெனரேட்டர்ல இருந்து வெளில எடுக்கிற ஒரு லைன் அப்படின்னு சொல்லும்போது டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். கிரிட்னு சொல்லும்போது நெட்வொர்க் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். சரியா? ஸோ கிரிட் கோட்ஸ் ஒன்று இருக்கும். அந்த கிரிட் கோட்ஸ் படி எல்லா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸும் இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி இருக்க ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல அதுக்கு பின்னாடி இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சம் ஃபிக்ஸட் வோல்டேஜ் லெவல்ஸ் இருக்கு. அதை மெயின்டைன் பண்ணணும்ன்ற நெசசிட்டி இருக்கு. அதனால நம்ம மோஸ்டா ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ற வோல்டேஜஸை நம்ம எப்போதும் எல்லா இதுலயும் போட்டு வரும். இப்போ சர்க்யூட் தெரிய மாதிரி எல்லா சர்க்யூட்லையும் டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டர்ஸ் போட்டு அனலைஸ் பண்ணலாம்னா அந்த மாதிரி இங்க பண்ண முடியாது. கிட்டத்தட்ட எல்லா வேல்யூஸும் ஒரே மாதிரியே இருக்கும். 1000 kVA, 1000 MVA, இல்ல 11 kV, 33 kV, 63 kV அந்த மாதிரி ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஏன் இந்த நெசசிட்டி ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். ஸோ ஏன் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வேணும்? அப்போ இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைங்க கொஸ்டின் தான், ஒன்றும் பெரிய பிரமாதமான இது கிடையாது. இது என்னன்னா பல்க் பவரை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு நமக்கு ஃபெசிலிட்டி வேணும் இல்லையா? அதுக்காக பண்றதுதான். மோஸ்டா ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரிமோட்ல இருக்க போது, லைக் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, ஊருக்கு வெளியே இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஒரு ரெசிடென்ஸை கிரியேட் பண்ணவே முடியாது. அப்ப அது ரிமோட் ஸ்டேஷன்ஸா ஆயிடுது. அங்க இருந்து பவரை வந்துட்டு யூசர் ரெண்டு வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் நமக்கு வேணும். ஆனா நெட்வொர்க் எப்படி இருக்குன்றதுக்கே ஒரு கோட்ஸ் இருக்கு. கோட்ஸ் சொல்றதை விட கண்டிப்பா இந்த நெட்வொர்க் இந்த மாதிரி தான் இருக்கணும், இல்லைன்னா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பல்க் பவரை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு தான் நமக்கு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் கண்டிப்பா தேவைப்படுது. இப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு என்ன சொல்றது, இதை பிரேக் பண்றதுக்காக தான் நம்ம இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் ஜென்ரேஷன் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டட் ஜென்ரேஷன் சொல்றது அந்த ஏரியாவுக்கு அங்கேயே ஜென்ரேட் பண்ணி அங்கேயே பவர் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அங்கேயே கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜென்ரேஷன்ன்றது, டிஸ்ட்ரிபியூட்டட் சப்ளைன்றது வந்துட்டு நிறைய ஃபேமஸா இருக்கு. அதுல நிறைய ரிசர்ச்சும் போய்கிட்டு இருக்கு. நம்மளோட கண்ட்ரில வந்து அந்த அளவுக்கு இன்னும் அது வரல. ஏன்னா எல்லா ஏரியாலையும் அந்த ஒரு எக்கனாமிக்கலா ஃபீஸிபிள் கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டட் ஜென்ரேஷன் ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டட் ஜென்ரேஷன் சொல்லுவோம். குட்டி குட்டியா அங்கங்கே ஜென்ரேட் பண்ணி அங்கங்கே கொடுத்துக்கிறது. நம்ம ஊர்ல கூட நம்ம நிறைய விண்ட் மில்ஸ் வச்சிருக்கோம், அங்கங்க பயோகேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அதை நம்ம எல்லாமே கிரிட்டோட கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் யூசருக்கு. ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு இன்னும் எக்கனாமிக்கலா ஃபீஸிபிளா ஆகல டிஸ்ட்ரிபியூட்டட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்றது. பட் அதுல நிறைய ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கண்ட்ரிலயும். ரினியூவபிள் எல்லாமே வந்துட்டு அந்த மாடல்ல வருது. ஒண்ணு எக்கனாமிக்கலா ஃபீஸிபிள் கிடையாது, இன்னொன்னு என்னன்னு பார்த்தா அது ரிலையபிள் கிடையாது. இப்போ ரினியூவபிள்லாம் வந்துட்டு ஆல் டைம் நமக்கு அவைலபிள் கிடையாது. அதனால அப்படியே அதை வந்து நம்ம கிரிட்டோட கனெக்ட் பண்ணாம தனியா வச்சு ஒரு சிஸ்டமா உருவாக்க முடியல. எப்போ நமக்கு ரிலையபிளா பவர் கிடைக்குதோ அப்ப நம்மளால அந்த சிஸ்டமா உருவாக்க முடியும். ஸோ தட் இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன்ல இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் எல்லாம் என்ன இப்போ நம்மளுக்கே புரியணும். டிரான்ஸ்மிஷன்ல இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் என்னன்னா செலவு, பெரிய பெரிய டவர் ஸ்ட்ரக்சர்ஸ், அதிகமான கண்டக்டர்ஸ், இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு ரெசிடென்ஸ் ஏரியா, மலை காடு எல்லாம் தாண்டி தான் நம்ம வந்துட்டு பில்டு பண்றோம். ஒரு மெக்கானிக்கலா பில்டு பண்றதா இருக்கட்டும், இல்ல எலக்ட்ரிக்கல் டிசைன் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுதான் அந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பில்ட் பண்றோம். அப்ப அந்த செலவு அப்படியே நம்மளுக்கு குறையும். அங்கங்க கால்குலேஷன் பண்ணிக்கிறாங்க, அங்கங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த டிரான்ஸ்மிஷன்ல இருக்கக்கூடிய இந்த டிராபேக்ஸ் எல்லாம் லிமிட் பண்ணி அப்படியே அந்த செலவை குறைச்சு நம்மளால வேற இதுக்கு யூஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ற செலவே ஜாஸ்தியா இருக்கு. கன்சியூமருக்கு கொடுக்குற பவரை விட, அந்த செலவை விட டிரான்ஸ்மிஷன் செலவே ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம லிமிட் பண்ணிக்கிட்டா இன்னும் கன்சியூமருக்கு குவாலிட்டியான பவர் எல்லாம் கொடுக்க முடியும். இதெல்லாம் ஏரியாஸ் ஆஃப் ரிசர்ச் இன் பவர் சிஸ்டம். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்டாண்டர்ட் லெவல் ஆஃப் வோல்டேஜஸ் இதெல்லாம் தான். இதெல்லாம் லோ வோல்டேஜ்னு சொல்லிடும். ரெசிடென்ட் சைடு வர்றதுலாம், ஜெனரேஷன் சைடு வர்றது பிட் ஹை வோல்டேஜ். இதெல்லாம் வந்து டிரான்ஸ்மிஷன் சைட்ல இருக்கிறது 66 kV, 132 kV, 220 kV, 400 kV. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், இந்தியாவோட டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் மோஸ்டா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஹையஸ்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து நம்ம 400 kV பண்ணிட்டு இருக்கோம்.
இது வந்து இப்ப டெஸ்டிங்ல இருக்கு. 765K வந்து டெஸ்டிங்ல இருக்கு. இன்னும் ஃபுல்லா இது வந்துட்டு இம்போஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜஸ் தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னொன்னுக்கும் அதோட ஸ்ட்ரக்சரல் லெவல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வோல்டேஜ் லெவல் இன்க்ரீஸ் ஆக அந்த தேவைப்படிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ், இன்சுலேட்டர்ஸோட அளவு, இன்சுலேட்டர்ஸோட குவாலிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். கண்டக்டரோட காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஏரியா, நம்ம ஒரு பெரிய ஏரியா ப்ரொக்யூர் பண்ணி தான் டவர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் கூட இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனா எஃபெக்டிவா இருக்கு. ஹை வோல்டேஜ் போது எஃபெக்டிவா இருக்கு. என்னென்ன அதோட அட்வான்டேஜ்? இப்போ லோ வோல்டேஜ்ல இருந்து ஹை வோல்டேஜ் போகும்போது ஏதோ அட்வான்டேஜ் இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த மாதிரி போறோம். இல்லைன்னா தேவையில்லாம பெரிய சக்சஸ் பில் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டோம் இல்லையா? அப்ப அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத கீழே பார்க்கலாம் நம்ம. அண்ட் மோஸ்ட் ஆஃப் பாப்புலேஷன் இன் இந்தியா வந்து 11 kV. ரைட். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். மோர் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்மிஷன் டு பி டன். மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லும்போது இன்புட் அவுட்புட் ஓரளவுக்கு சேமா இருக்கணும். என்ன நான் வந்துட்டு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து எடுக்கிறனோ அதே பவர் என்னால டிரான்ஸ்மிட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா என்னோட டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் எஃபிஷியன்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணணும். எஃபிஷியன்டா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? லாஸை மினிமைஸ் பண்ணுன்றதான் மீனிங். எஃபிஷியன்சி எப்ப குறையும்? லாஸஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் குறையும். அப்ப லாஸஸ் தான் என்ன பண்ணணும்? மினிமைஸ் பண்ணணும். அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் கேப்பபிலிட்டியை அச்சீவ் பண்ணணும். இதெல்லாம் தான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் கேப்பபிலிட்டி என்ன பவர் நான் ஜென்ரேட் பண்ணணும், அந்த பவரை நான் வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணணும். அண்ட் இது ஒரு ஃபார்முலா இருக்கு. பவர் சிஸ்டம்ல நீங்க ஞாபகம் கண்டிப்பா வச்சுக்கணும்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து Pmax is proportional to V square. ன்றது நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய வோல்டேஜ் அண்ட் Pmaxன்றது டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய பவர். அது ரெண்டும் எப்படி ரிலேட் ஆயிடுச்சுன்றது அந்த ரிலேஷன். அது எப்படி வருதுன்னு கீழே பார்த்தா அதுக்கு முன்னாடி இதை ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ண போறோம். ஸோ V டபுள் ஆனிச்சுன்னு சொன்னா Pmax வந்துட்டு 4 times இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அப்ப நமக்கு இந்த பாயிண்ட் அச்சீவ் பண்ண முடியுது. when we increase the voltage level அப்போ பவர் டிரான்ஸ்ஃபர் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பார்த்துடலாம். நெசசிட்டி ஆஃப் எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் ஃபார் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். இப்போ நம்ம அதான் சொல்லிட்டு இருந்தோம்ல, வோல்டேஜ் லெவலை ஏன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம்? என்ன ரீசன்? வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. அது ஒரு பாயிண்ட். அது மட்டும்தான் பாயிண்டா அப்படின்னா கிடையாது. நிறைய அட்வான்டேஜ் இருக்கு அதுல. அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். ஜென்ரேட்டரோட பவர், ஆல்டர்னேட்டரோட பவர் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்குங்களா? ஆல்டர்னேட்டர்ல பவர் டிரைவ் பண்ணிருப்போம். 3 into Vp into EA divided by XS into sin del அப்படின்னு டிரைவ் பண்ணோம். டெர்மினல் வோல்டேஜ், ஆல்டர்னேட்டரோட வோல்டேஜ், சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ், பவர் ஆங்கிள் இந்த மாதிரி டிரைவ் பண்ணும். கிட்டத்தட்ட இதே ஈக்குவேஷன் தான் இது. என்ன Vpக்கு பதிலாக நம்ம Vsன்னு போட்டிருக்கோம். சென்டிங் எண்ட் வோல்டேஜ், விஆர் வோல்டேஜ் அண்ட் எக்ஸ்எல் அப்படின்றது இங்க நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண போறோம். அப்ப டிரான்ஸ்மிஷன் லைனோட ரியாக்டன்ஸ், லைன் ரியாக்டன்ஸ். எக்ஸ்எல்ன்றது லைன் ரியாக்டன்ஸ். சைன் ஆஃப் del 1 மைனஸ் del 2. ரிசீவிங் எண்ட்ல இருக்கக்கூடிய பவர் ஆங்கிள், சென்டிங் எண்ட்ல இருக்கக்கூடிய பவர் ஆங்கிள், ரிசீவிங் எண்ட்ல இருக்கக்கூடிய பவர் ஆங்கிள். அதோட டிஃபரன்ஸ் டெல் பவர் ஆங்கிள். வெறும் பவர் ஆங்கிள் எடுத்துக்கிறோம் நம்ம. இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி மாறி இருக்கு. இது எப்போ மேக்சிமம் இருக்கும்? டெல்டா வேல்யூ வந்து 90 இருக்கும்போது இது 1 ஆயிடும் இல்லையா? சைன் டெல் வந்து 1 ஆயிடும். அப்பதான் இது மேக்சிமம் இருக்க முடியும். மற்ற டைம்ல டெல்டா வந்து 90க்கும் கம்மியா இருக்கும்போது இது 1க்கும் கம்மியா இருக்கும். 1க்கு கம்மியா இருக்கும்போது இப்போ பி வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். இதெல்லாம் பெர் யூனிட்ல வச்சுட்டு நீங்க யோசிச்சு பார்க்கணும். இது 1 இருக்கும்போது தான் உங்களுக்கு பி வந்துட்டு மேக்சிமம் இருக்கும். அண்டர்ஸ்டுட். அண்ட் டெல்டா 90 இருக்கும்போது விஎஸும் விஆரும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். ஸோ பி மேக்ஸ் வில் பி ப்ரொபோர்ஷனல் டு விஎஸ் ஸ்கொயர். எக்ஸ்எல் வந்து கான்ஸ்டன்ட். இது வந்து லைனோட கான்ஸ்டன்ட், வேரியும் கிடையாது. ஒன்ஸ் ஒரு லைனை பில்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த லைனோட
கான்ஸ்டன்ஸ் வந்துட்டு RLN C. அது எதுவும் சேஞ்ச் ஆகாது. சி சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம கண்டக்டரை ரைஸ் பண்ணலாம், அதை லோவர் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி அது நடக்காது. கண்டக்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒன்ஸ் வந்துட்டு லைன் இழுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் இல்லையா. அத நம்ம ரொம்ப ஏதாவது ரொம்ப வேண்டிய காரணம்னா மட்டும்தான் அந்த லைனை நம்ம அதுக்கப்புறம் டெமாலிஷ் பண்ணணும், இல்லைன்னா பண்ண மாட்டோம். கான்ஸ்டன்ட் தான் அப்ப. இப்போ RLNC எப்பவுமே கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். இதுல இருந்து வந்ததுதான் P max is proportional to VS square. நான் வந்துட்டு இங்க லைன் பில்ட் பண்றோம் அப்படின்லாம் சொல்லும்போது நீங்க எதை யோசிக்கணும்னா டிரான்ஸ்மிஷன் லைன் பத்தி யோசிக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல யோசிக்க கூடாது. நம்ம வீட்டுக்கு லைன் இருக்கிறோம்ல அதெல்லாம் யோசிக்க கூடாது. பெரிய லெவல்ல பெரிய பெரிய டவர் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு லைன் இழுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி யோசிக்கணும். ஸோ இதோட அட்வான்டேஜ் எல்லாம் என்ன? ஹை வோல்டேஜோட அட்வான்டேஜ் எல்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனா சைஸ் ஆஃப் கண்டக்டர் டிக்ரீஸ் ஆகும், காஸ்ட் ஆஃப் கண்டக்டர் டிக்ரீஸ் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சின்னதா ஒரு அதுக்கு ஃபார்முலா போட்டிருக்கேன், பட் இது இல்லைனாலும் நீங்க இதை ரிமெம்பர் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனா சைஸ் ஆஃப் கண்டக்டர் குறையும். அதாவது வோல்டேஜ் லெவலை ரைஸ் பண்ண கண்டக்டரோட டயாமீட்டர் குறைஞ்சிட்டே வரும். கண்டக்டரோட டயாமீட்டர் குறைஞ்சிட்டே வந்தா காஸ்ட் ஆஃப் காப்பர் ஸ்பென்ட் ஆன் த கண்டக்டர் அதுவும் நமக்கு குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? ஸோ ஓவராலா காஸ்ட் குறையும் சொல்லலாம். வோல்டேஜ் ரைஸ் பண்ணா கண்டக்டரோட காஸ்ட் குறையும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இன்சுலேட்டர் இருக்குல்ல, எந்த அளவுக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டவர் ஹைட் வைக்கணும், ஃபிக்ஸ் பண்ணணும். இன்சுலேட்டர் வந்து நம்ம அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். அப்ப ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகும். காஸ்ட் ஆஃப் கண்டக்டர் குறையுதா, அதுக்கேற்ற மாதிரி இங்க எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகும். அந்த காம்ப்ரமைஸ் ஆகிற பாயிண்ட் என்னன்னு பார்த்துனா என்னோட கண்டக்டரையும் வோல்டேஜ் லெவலையும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது பின்னாடி அப்படியே பார்க்கலாம். ஸோ பவர் லாஸ் என்னன்னு சொல்லலாம், I ஸ்கொயர் R லாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ V ஸ்கொயர் பை ஆர்னு எழுதலாம். ஆர் வந்து ரோஎல் பை ஏன்னு எழுதலாம். இந்த ஏழு மேல கொண்டு போய் இது கான்ஸ்டன்ட்ல ஒரு கண்டக்டர் இருக்கு. இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், லென்த்ன்றது இங்க இருந்து இங்க இருந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது சேஞ்ச் ஆகாது. அண்ட் ரோன்றது மெட்டீரியலோட கண்டக்டிவிட்டி. என்ன நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்றோம், காப்பரா அலுமினியம் என்ன யூஸ் பண்றோம், அதோட கான்ஸ்டன்ட் இது. அப்ப இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஆயிடும். அப்ப என்ன சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லலாமா, P loss is proportional to V square into A ன்னு சொல்லலாம். Vன்றது வோல்டேஜ், ஏன்றது ஏரியா. அப்ப P loss by V square is proportional to area of conductor சொல்லலாம். இதுல இருந்து தான் நம்ம என்ன சொல்றோம், ஏரியா ஆர் வால்யூம் ஆஃப் கண்டக்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V square. எப்போ இது கான்ஸ்டன்டா இருக்கும்போது இதை நம்ம கான்ஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணணும். இதை வந்துட்டு கான்ஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணணும். இதை இன்க்ரீஸ் பண்றோம், அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது வந்துட்டு குறையணும். அப்ப இது ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது ஏரியா ஆஃப் கண்டக்டர் ஆர் ஏரியா ஆஃப் கண்டக்டர் நம்ம எதுவுமே மெஷர் பண்ண முடியாதுல்ல, வால்யூம் நமக்கு மெஷர் பண்ண முடியும். எனக்கு இந்த அளவுக்கு கண்டக்டரை காப்பர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நான் அந்த கண்டக்டரை இழுக்கிறதுக்கு, இந்த கண்டக்டரை வந்துட்டு செய்யறதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v ஸ்கொயர் வரும். ஆர் ரெடியூசஸ் பை 1/n ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் சைஸ். அதாவது இதுல இருந்து தான் ஃபார்ம்ஸ் நமக்கு கேட்பாங்க. பழைய வேல்யூ ஒன்று கொடுத்துருவாங்க, புது வேல்யூ ஒன்று கொடுத்துருவாங்க, ரிலேஷன் கேட்பாங்க. அது ரெண்டுக்கும் ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், கண்டக்டரோட சைஸ் வந்து 1/n ஸ்கொயர் டைம்ஸ் குறைஞ்சிரும். n டைம்ஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது 1/n ஸ்கொயர் டைம்ஸ் கண்டக்டரோட சைஸ் நமக்கு குறைஞ்சிரும். இதுலயே போடலாமே, வால்யூம் is equal to or is proportional to 1/, இது வந்து V ஸ்டார். ஸோ புது வோல்டேஜ் வந்து n into V மெட்ரிக்டா n into V ஸ்கொயர்னு வருதா. அப்ப 1/n ஸ்கொயர் டைம்ஸ் இன்டூ 1/V ஸ்கொயர்னு எழுதலாம். அதுதான் இங்க இப்படி எழுதிருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், டிரான்ஸ்மிஷன் லைன் லாஸ் வில் பி ரெடியூஸ்டு. ஸோ லாஸே ரெடியூஸ் ஆகுது. அது எப்போ, இதே ஃபார்முலா தான் எடுத்திருக்கேன், அதே ஃபார்முலா தான் எடுத்திருக்கோம். ஆனா இங்க கான்ஸ்டன்ட் நம்ம எதை மெயின்டைன் பண்ணுவோம், கண்டக்டர் இப்ப கான்ஸ்டன்ட் வச்சுட்டா எனக்கு லாஸ் போட்டுருக்கோம் இல்லையா, அதான் இங்க பண்றோம். ஐக்கு பதிலா நான் இதுல இருந்து எடுத்து போடுறேன். P is equal to VI cos phi தெரியும், ரியல் பவர். அதுல இருந்து I equal to P divided by V cos phi அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இது P ஸ்கொயர் பை V ஸ்கொயர் cos phi ஸ்கொயர். இப்போ கண்டக்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்,
இது கான்ஸ்டன்ட், பர்ஃபெக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டா P loss is proportional to 1 by V square. இந்த பவரை கேரி பண்றதுக்கு எனக்கு ஃபார் ஃபிக்ஸ்டு கண்டக்டர், ஃபிக்ஸ்டு மெட்டீரியல் நான் பவர் இதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த பவரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோ பவர் எனக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பவர் லாஸ் வந்து குறையும். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து ரெடியூசஸ் பை 1 by n square ஆஃப் ஒரிஜினல் லாஸ். முன்னாள் லாஸை விட இப்போ 1 by n square டைம்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு பவர் லாஸ். தேர்ட் பாயிண்ட், transmission efficiency will increase. ஸோ டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் நான் ஒரு டெரிவேஷன் மாதிரி போட்டிருக்கேன். இதெல்லாம் எந்த புக்லயுமே இருக்காதுப்பா, சும்மா நானும் உங்களுக்கு போட்டிருக்கேன். அவுட்புட் பை இன்புட்னு எழுதலாம், ஆர் இன்புட் மைனஸ் லாஸஸ் டிவைடட் பை இன்புட்னு எழுதலாம், ஆர் இந்த 1 மைனஸ் லாஸஸ் பை இன்புட்னு எழுதலாம். லாஸஸ்ன்றது ஒரு 3 phase சப்ளை எடுத்துட்டா 3 into I square 3 conductors அப்படின்னு எடுத்துட்டா இன்புட் பவர் வந்துட்டு VI cos phi எழுதலாம். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியாக இங்க ஒரு கான்ஸ்டன்ட் வரும். லாஸ்டா இருக்க ரிலேஷன்ஷிப் பார்த்தா எஃபிஷியன்சியும் வோல்டேஜும் எப்படி இருக்கு, இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணா இந்த டேர்ம் வந்துட்டு குறையும் இல்லையா, டினாமினேட்டர்ல இருக்கு V. அப்ப V இன்க்ரீஸ் பண்ணா இந்த டேர்ம் வந்துட்டு கம்மியாகும், இந்த டேர்ம் கம்மியாச்சுன்னா எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அப்படியே பிளைனா ஞாபகம் வச்சுக்கலாம், when voltage increase transmission efficiency also will increase. ஸோ எல்லாமே இப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பவர் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டியும் என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ டைரக்டா ப்ரொபோர்ஷனல் தான் இல்லையா, P max is proportional to V square. அப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணா பவர் டிரான்ஸ்ஃபர் கேப்பபிலிட்டியும் எனக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ 4 பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். பை இன்க்ரீசிங் த டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் என்னதான் நடக்குது, கண்டக்டர் சைஸ் எனக்கு குறையுது, லாஸ் எனக்கு குறையுது, எஃபிஷியன்சி அதிகமாகுது, பவர் டிரான்ஸ்ஃபர் அதிகமாகுது. ஓகேவா, இது போதுமா அப்படின்னா சேம் பவர், சேம் லாஸ், சேம் மெட்டீரியல், சேம் லென்த், எல்லாமே சேம் அப்படின்னும் போது சைஸ் ஆஃப் கண்டக்டர் இதான் ஆல்ரெடி டிரைவ் பண்ணோம். ஆனா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி V இன்க்ரீஸ் ஆகும்போது V n டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா சைஸ் ஆஃப் கண்டக்டர் 1 by n square டைம்ஸ் குறையுது, அதெல்லாம் ஓகே தான். ஆனா V இன்க்ரீஸ் பண்றதுனால எனக்கு என்ன தேவைப்படும், இன்க்ரீஸ் இன்சுலேஷன், காஸ்ட் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் அப்போ இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. அப்ப நான் ஒரு காம்ப்ரமைஸ் வரணும் ஏதோ ஒரு இடத்துல. செலக்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் டு டிரான்ஸ்மிட் த பவர் இஸ் காம்ப்ரமைஸ் பிட்வீன் சேவிங் ஆஃப் கண்டக்டர் காஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ரெக்வயர்ட் ஃபார் இன்சுலேஷன். வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன்ஸ்ல கேட்பாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்பாங்க, அது நமக்கு எது வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், செலக்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எந்த வோல்டேஜ்ல டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஒரு ப்ராப்பரான ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் எப்படி இருக்கணும், we should achieve a compromise between saving of conductor and extra cost for insulation. எனக்கு நான் கண்டக்டர் சேவ் பண்ண காஸ்ட்டை விட இன்சுலேஷன் போடுற காஸ்ட் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், வேஸ்ட் இல்லையா, நான் இதுல சேவ் பண்ணதெல்லாம் அதுல போயிடுச்சு, அப்ப அது வேஸ்ட். எக்கனாமிக்ஸ் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்குன்னா, ஒன்னு சாய்ஸ் ஆஃப் கண்டக்டர் சைஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், அதெல்லாம் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னொன்னு சாய்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ். ரெண்டுமே புரிஞ்சிருச்சு இல்லையா, ஏன் நம்ம ஒரு ப்ராப்பரான வோல்டேஜ் சூஸ் பண்ணணும், ஏன் நம்ம ஒரு ப்ராப்பரான கண்டக்டர் சைஸை சூஸ் பண்ணணும், இது ரெண்டும் நமக்கு காம்ப்ரமைஸ் ஆனதா நம்மளால ஒரு பவர் டிரான்ஸ்மிஷனை எக்கனாமிக்கலா அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் எக்கனாமிக்ஸ் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன். கண்டக்டர் சைஸ், சாய்ஸ் ஆஃப் கண்டக்டர் சைஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்னு வந்துட்டு கண்டக்டரோட டிசைன் வந்து கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டியை பொறுத்தும் அண்ட் வோல்டேஜை பொறுத்தும் அமையுது. கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டர் ஆர் கான்ஸ்டன்ட் கரண்ட் டென்சிட்டி அப் டு 220 kV வரைக்கும் இதை பொறுத்து அமையுது. ஆஃப்டர் 220 kV, பியாண்ட் 220 kV, பியாண்ட் 220 kV இது வந்துட்டு அப் டு 220 kV. பியாண்ட் 220 kV வந்து கொரோனா ப்ரிடாமினா இருக்கு தேன் த கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி. அப்ப அதை பொறுத்து நான் வந்து கண்டக்டர் வந்து சூஸ் பண்ணணும். கொரோனான்றது என்னது, எந்த அளவுக்கு வோல்டேஜ் எனக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு எமிஷன் லாசஸ், ரேடியோ லாசஸ் இருக்கும் இல்லையா. கொரோனான்றது சம்
அயனைஸ்டு பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளூஷ் லைட் இருக்கும் கண்டக்டரை சுத்தி. அந்த ப்ளூஷ் லைட் ஏன் உருவாகுது? பிகாஸ் அங்க இருக்கிற அயன்ஸ் வந்துட்டு எனர்ஜி ஆயிடுச்சு, எனர்ஜி கெயின் பண்ணிடுச்சு, அதனால லாசஸ் நடக்கும் அப்படின்லாம் படிச்சிருப்போம். பின்னாடி பார்க்கலாம் கொரோனா என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. அப்ப வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது கொரோனா எஃபெக்ட் வந்துட்டு ப்ரிடாமினா இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம கண்டக்டர் சைஸை டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இங்க வந்துட்டு கெல்வின்ஸ் லா அப்படின்னு ஒன்று இருக்கு. கெல்வின்ஸ் லா ஃபார் சூசிங் அ ப்ராப்பர் கண்டக்டர். அந்த லா வந்து என்ன சொல்லுதுன்னா, economical size of conductor is one for which annual interest and depreciation on capital cost. annual interestன்றது என்னது? நமக்கு வட்டி. டிப்ரிசியேஷன்ன்றது என்ன? ஒரு ஒரு வருஷமும் நமக்கு குறைஞ்சிட்டே போகும் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு வண்டி வாங்கினாலே, ஒரு டூ வீலர் வாங்கினாலே ஒரு ஒரு வருஷமும் அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். ஏன்னா அடுத்தடுத்த மாடல்ஸ் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி எல்லா மெட்டீரியலுக்குமே டிப்ரிசியேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பிகாஸ் மெட்டீரியல் யூஸ் ஆகிட்டே இருக்குல்ல. அப்போ அந்த டிப்ரிசியேஷனும் அக்கௌண்ட் எடுத்துக்கணும். ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிப்ரிசியேஷன் ஆன் கேபிட்டல் காஸ்ட் ஷுட் பி ஈக்குவல் டு ஆனுவல் காஸ்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ். ஸோ இது ரெண்டும் சேமா இருக்கிற மாதிரி இருந்தா அப்ப அந்த சைஸை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றத கெல்வின்ஸ் லா சொல்லுது. ஆக்சுவலா இதெல்லாம் தனித்தனியா ஒரு புக்ல இருந்து எடுத்து உங்களுக்கு ஒன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பின்னாடி எக்கனாமிக்ஸ்ல படிப்பீங்க. எக்கனாமிக்ஸ் ஆஃப் பவர் ஆர் லோட் டிஸ்பேட்ச் அதுல வந்துட்டு இருக்கும். பட் இங்க ரிலேட் பண்ணி படிச்சா உங்களுக்கு புரியுன்றதுனால இங்க கொடுத்துருக்கேன். சாய்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ். ஸோ டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் வந்துட்டு இந்த ஃபார்முலா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் எல் வந்து distance of transmission line, length of the line. P, maximum kilowatt per phase to be delivered to single circuit. இது எப்படி வந்தது இந்த ஃபார்முலா தான் நமக்கு வேணாம், ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் எக்கனாமிக் வோல்டேஜ் லெவல். P is the maximum power per phase to be delivered and L is the distance through which power is to be transferred அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.